திருமாவளவன் சீமான் உயிருக்கு அச்சுறுத்தல், கோரிக்கையை ஏற்பாரா முதல்வர்? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்த சமயத்தில் முதல் நபராக அங்கே சென்றது மட்டுமின்றி இப்போது சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆளும் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். கூட்டணி கட்சி தலைவரே பொய்யான நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் கொடுத்த பிறகே திமுக மீது அனைத்து கட்சிகளும் அவதூறு பரப்பின. ஆகவே இந்த விஷயத்தில் திருமா மீது திமுகவினர் கடும் கோபத்தில் இருந்தார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று நேரில் சந்தித்தார். அப்போது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பான வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று நேரில் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதோடு நீட் மற்றும் மீனவர் கைது உள்ளிட்ட விஷயங்களுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாராம். குறிப்பாக ஜாதி கட்சி தலைவர்கள் சீமான் உள்ளிட்டவர்களுக்கும் பாதுகாப்பு தர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினாராம். சாதிய மதவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் எந்த ஒரு முடிவையும் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. வெளிநாட்டு பயணத்துக்கு ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதால் இப்போதைக்கு திருமாவின் கோரிக்கை நிறைவேற வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது.